ஹலோ எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு திருப்பியும் ஞாயிற்றுக்கிழமை வந்தாச்சு. ஸோ என்ன பண்ணலான்னா, கோழியோட ஈரலும், அப்புறம் கோழியோட இதயம் இருக்கு இல்லையா? அதை வச்சு குழம்பு பண்ணிடலாங்க இன்னைக்கு. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இது வரைக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். Guys, today being Sunday, I'm going to prepare chicken liver and heart curry. If you haven't subscribed to my channel, please do subscribe so that you get more such videos. Thank you so much. வாங்க செய்ய முறை பார்த்துடலாமா இப்போ போயிட்டு. ஓகே. ஸோ நான் ஈரல் வச்சுருக்கேன் 500 கிராமு. அதுக்கப்புறம் இதயம் ஒரு 500 கிராம் சிக்கன். இது ரெண்டுத்தையும் நல்லா க்ளீன் பண்ணுங்க. இப்போது க்ளீன் பண்ணுற முறை எப்படி பார்த்துடலாமா? ஒன்று வந்துட்டு நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி மஞ்சள்தூள் உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணுவோம். இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா உப்பு, தண்ணி, அதுக்கப்புறம் வினிகர், இது 3 ஐட்டம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன் இதை. ஓகே. ஸோ 1 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வினிகர் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். ஸோ டு க்ளீன் திஸ் liver and heart, I'm going to use 3 items. One is a salt, then water, and third is couple of spoons of vinegar. Okay, so I'm going to soak the entire thing for 15-20 minutes. Then I'm going to clean it for 2 to 3 times in fresh water. இப்போ வினிகர் இருக்கு இல்லையா, வினிகர் இப்போ 2 ஸ்பூன் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் இது ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா 2-3 வாட்டி நல்லா கழுவணும் தண்ணியில். ஓகே. ஸோ இது க்ளீன் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணது லிவர் 500 கிராம், அதே மாதிரி ஹார்ட் இல்லை 500 கிராம் க்ளீன் பண்ணது. இப்போ ஒரு 200 ml ஆயிலு, அதுக்கப்புறம் கையளவு கறிவேப்பிலை இலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 250 கிராம், 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் உப்பு, இந்த பக்கம் 1 ஸ்பூனு தனியாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள், 3/4 ஸ்பூனு மஞ்சள், அதே மாதிரி கலருக்கு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஜீரகமும் சோம்பும் சேர்த்து அரைச்ச 1 ஸ்பூன் பவுடர், அதுக்கப்புறம் வீட்டில் செய்த கார மிளகாத்தூள். செய்ய முறை பார்த்துடலாமா? லெட்ஸ் see the preparation. ஸோ இப்போ செய்ய முறை பார்த்துடலாமா? ஸோ இப்போது இந்த சிக்கன் வந்துட்டு ரொம்ப கெட்டியானது, அதனால் குக்கரில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 150 ml ஆயில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சிக்கன் இதயம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசில் வரைக்கும் வேக வைக்க போகிறோம். அந்த இதில் என்ன ஆகுனா ஒரு 70% வெந்திருக்கும். ஸோ இந்த chicken heart is pretty tough, so what we do is we first pressure cook this up to 5 to 6 whistles up to around 70%, so that we can then cook the liver doesn't take too much of time. ஸோ இந்த ஈரல் வந்துட்டு அவ்வளோ நேரம் எடுக்காது, அதனால் அதை அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹார்ட்டை வந்துட்டு குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசில் வரைக்கும் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மூடி பண்ணி ஒரு 5-6 விசில் வரைக்கும் நல்லா வேகட்டும். பார்த்துடலாமா வெந்திருக்கான்ட்டு? ஒரு 70% வெந்திருக்குங்க. இப்போ நல்லா தண்ணியை விட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த சிக்கனோட இதயத்தை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு திருப்பியும் அந்த தண்ணி இருக்குல்லையா, ஜூஸ் இருக்குல்லையா, அதை அப்படியே ரீயூஸ் பண்ண போகிறோம், அப்படியே யூஸ் பண்ண போகிறோம் திருப்பியும்.
So you can see now it's cooked almost 70%. So what we're going to do is transfer the chicken heart into another bowl, and then we're going to reuse the broth. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அந்த அந்த ஜூஸ் இருக்குல்லையே அதுலேயே என்ன பண்ணுங்க, ஒரு 50 ml எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம இப்போ வெங்காயத்தை வதக்க போகிறோம். சின்ன வெங்காயம் இருக்குல்லையா அதெல்லாம் போட்டு வதக்கலாம். So in the broth itself I've added 50 ml of oil, and I'm going to fry the shallots till golden brown color. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்லையா அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ let's add the ginger garlic paste 2 spoons at this stage, and then again fry for a couple of minutes so that the raw smell and taste of ginger garlic goes off. இப்போ என்ன பண்ணலாம், நல்லா வதக்குனா அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். அப்படியே ஒரு ஸ்பூன் salt add பண்ணிக்கோங்க. Add 1 spoon of salt and then just fry it for a couple of minutes. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் மசாலா வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆனியன், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா. ஓகே, so I've added 1 extra big onion nicely cut into small pieces for extra masala. இப்போது கறி லீவ்ஸும் அப்புறம் அந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலையும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிடுங்க. திருப்பி வதக்குங்க நல்லா. கடைசியில் டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபைனலி வில் ஆட் த டொமேட்டோ. ஸோ டொமேட்டோ உள்ளே போகும்போது இப்போ திருப்பி வதக்குங்க அது நல்லா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த பவுடருங்கெல்லாம் இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், எல்லா பவுடரையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ லெட்ஸ் ஆட் ஆல் த பவுடர்ஸ் இன். Spice powders, then again fry for a few minutes so that raw taste goes off. நல்லா வதக்குங்க. திருப்பியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த ஸ்டேஜில், ஏன்னா அடி பிடிச்சிடும். இப்போ உங்களுக்கு மசாலா இது கிரேவி வந்துட்டு எவ்வளோ கெட்டியாக வேணுமா தண்ணியாக வேணுமா அதை பொறுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டிபெண்டிங் அப்பான் ஹவு திக் ஆர் யூ வாண்ட் த கிரேவி, ஆட் that much of water. You can also have a dry preparation if you require, but in this case I'm going to make a curry. Okay, so salt கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு தேவைன்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிரேவியில் கன்சிஸ்டன்சியில் பார்த்துட்டு தேவையான தண்ணி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஓகேனா now time to add the chicken heart. இப்போ என்ன பண்ணலாம், அந்த சிக்கனோட இதாக இருக்குல்லையே அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இது வேகணும் கொஞ்சம் நேரம். ஸோ என்ன பண்ணுங்கள், தட்டை மூடி ஒரு 15-25 நிமிஷம் விடுங்க. 25-30 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். Let it cook for 25-30 minutes. Keep stirring in between. செக் பண்ணிக்கோங்க பீஸ் எல்லாம் கொஞ்சம் வெந்திருக்கான்னு. ஆல்மோஸ்ட் வெந்திருக்குன்னா ஃபுல்லாக வெந்திருக்காது, ஏன்னா இன்னும் ஒரு 80% 85% ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துங்க இன்னொரு பீஸு ஓகே வெந்திருக்க மாதிரி தான் தெரியுது. யா, ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், இப்போது நம்ம ஈரலை ஆட் பண்ணிக்கலாம். At this stage we will add the liver.
liver doesn't take too much of time to cook. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், லிவர் ஆட் பண்ணிவிட்டு ஈரலெல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி தட்டை மூடி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் விடுங்க. அப்படியே 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் வெந்துடும் நல்லா. ஸோ ஈரெல்லாம் இதயம் குழம்பு ரெடி 20 நிமிஷத்தில். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நல்லா மழையாக நல்லா குளிராக இருக்கிறதுனால என்ன பண்ணேன், கொஞ்சம் அந்த கறி இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டேன். நல்லா சூப்பராக இருக்கும் இல்லையா அந்த அந்த வெதருக்கு. இருபது நிமிஷம் ஆயிடுச்சு, பார்த்துடலாமா? நல்லா மணக்குது வாசனை. Smelling yummy now. But again, I can probably leave it for another 5 more minutes on low flame, so to make sure that everything is cooked properly. இன்னொரு 5 நிமிஷம் விட்டுடலாம் லோ ஃப்ளேமில். எல்லாம் நல்லா வெந்திருக்கும். இது பாருங்கள் குழம்பு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும்னா ஓப்பனாகவே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். நல்லா வெந்திருக்கு. அதனால் இன்னொரு 5 நிமிஷம் விட போகிறேன் நான், ஜஸ்ட் டு மேக் ஷூர் எல்லாம் வெந்திருக்குன்னு. சூப்பர், ரெடி ஆயிடுச்சுங்க. ஈரல் இதயம் கறி, சிக்கன் இதயம், சிக்கன் லிவர் சேர்த்து ஒரு கறி பண்ணியாச்சு. இதை நீங்கள் பூரி, சப்பாத்தி, ரைஸு இதை வச்சு வெட்டுன்னு வெட்டலாம். இப்போ என்ன பண்ணுங்க, கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை மேலே தூரி விட்டுருங்க. Just garnish with a little bit of coriander leaves and then it's all complete and ready to be served with Poori, Chappathi or rice. Happy eating. I hope you're going to enjoy this video. If you enjoyed and liked this video, share with your families and friends and subscribe to my channel. Thank you so much. பாருங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு இல்லையா? ஈரல் இதயம் சிக்கன் கிரேவி ரெடி, குழம்பு ரெடி. இதை நீங்கள் பூரியோ இல்லை சப்பாத்தியோ இல்லை ரைஸோடு வச்சு நல்லா வெட்டுங்க. குடும்பத்தோடு உட்காந்து பண்ணி சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் ஹாப்பி ஈட்டிங். தேங்க்யூ வெரி மச். Thank you and good day.